பிரதர் வணக்கம். வணக்கம். ரொம்ப காலமாக உங்களுடைய வீடியோக்களெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். தமிழ்நாட்டில் அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் மட்டுமல்ல, இந்துக்கள் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் பொதுவெளியிலும் அறியப்படத்தக்க ஒரு போதகராக நீங்கள் இருக்கீங்க. ஒரு சில பேசிக்கான கிறிஸ்தவ மதத்தின் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு சில விமர்சன பார்வைகளை உங்களிடத்தில் கேட்கலாம் அப்படின்னு. கிறிஸ்டியன்ஸ்னாலே எப்போ பார்த்தாலும் மதம் மாற்றுறாங்க. எங்கேயாவது போக முடியல. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி போங்களேன், யாராவது துண்டு பிரசுரம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சிம்பிளாக இப்போல்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா, வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்க வீட்டில் வந்து தட்டி எழுப்பி நாங்கள் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறோம், 2 நிமிஷம் டைம் தரீங்களா, 5 நிமிஷம் டைம். தூங்குறவனுக்கு அது ஒரு துர்ச்செய்தியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. எதற்காக இப்படி, அதாவது வெறி பிடித்து போய் மதம் மாத்துறீங்க? ஆக்சுவலாக கிறிஸ்டியன்ஸ் வந்து வீடுகள் தோறும் போகிறதுக்கு காரணம் என்ன? ட்ரெயினில் டிக்கெட் கொடுப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் கொடுப்பாங்க, பஸ் ஸ்டாண்டில் கொடுப்பாங்க, எங்கே பார்த்தாலும் இந்த ஹேண்ட்பில்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அப்படின்னு. நற்செய்தின்னா என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. நாம் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதனால் நாம் நிம்மதியாக வாழ முடியும். குற்றம் செஞ்ச மனசு குறுகுறுக்கும். அப்போ குற்றமில்லாத மனசோடு வாழ வேண்டுமானால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக வந்தார். ஸோ நீ கவலைப்பட வேண்டாம். இந்த நற்செய்தியை சொல்கிறதுக்காக உலகமெல்லாம் போய் சொல்லு அப்படின்னு இயேசு பெருமான் சொல்லியதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இது பண்ணவே கூடாது அப்படின்னு யாரும் சொல்லவும் கூடாது. ஏன்னா சொன்னவர் யாருன்னா, வேதாகமப்படி உலகத்தை படைத்த பரமாத்மா சொல்லி சென்றிருக்கிறார். இந்த பாவ மன்னிப்பை உங்களுக்கு இலவசமாக நான் கொடுக்கிறேன், அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்க, எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க. அதை கொடுக்க அவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். எந்த நாட்டில் சார்? வேதாகம கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், உலகத்தை படைத்த பரபிரம்மம் இயேசு கிறிஸ்து மனித வடிவில் வந்து 2000 ஆண்டுகள் ஆகுது. அவர் இந்தியாவில் அப்படி இல்லையே. எது? இங்க இந்தியாவில் மக்களை பிரம்மா படைச்சாரு. According to, I'm talking about the theology. அத போயின்னு சொல்லுவீங்களா? The theology according to Bible தான் நான் பேசினது. இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ தியாலஜி என்ன அப்படின்னாக்கா, பிரம்மா உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இந்துக்கள் வந்து அந்த நெபுலோஸிலிருந்து, அந்த அமீபாவிலிருந்து உலகம் வந்ததுன்னு சொல்லக்கூடிய இந்த கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்துக்கள் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டார்வினிசம் பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்துக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்புறம் மனிதனை சாதி அடிப்படையில் பகவான் பிரித்தே படைத்தார் அப்படின்றதையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆதாம் ஏவாள் மூலமாகத்தான் மொத்த உலக மக்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஒற்றை ஜோடியிலிருந்து இந்த உலகம் மக்கள் முழுவதும் வந்திருக்கிறார்கள் என்று அந்த கொள்கையை நான் நம்புகிறேன். அதுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். நான் இந்துத்துவத்தில் வெறுக்கக்கூடிய மிக மோசமான ஒரு விஷயந்தான் என்னென்னா, கடவுள் படைக்கும் போதே மனுஷனை மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பிரிச்சே படைச்சிருக்கிறாரு அப்படின்ற கொள்கையை நான் அறவே வெறுக்கிறேன். இங்கே ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு பாரம்பரியத்தையும் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து எங்களுடைய மக்களை மதம் மாற்றி இந்த கலாச்சாரத்தை சிதைத்து எல்லாத்தையும் மாற்றி, அப்படி வெளிநாட்டு மதத்துக்கு என்ன கலாச்சாரம் சிதைந்து விட்டது? இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்ன சிதைந்து விட்டது? ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் பண்பாட்டை இவர்கள் கெடுத்து விட்டார்களா? ஒருவனுக்கு 4 மனைவி வச்சுக்கலாம், 5 மனைவி வச்சுக்கலாம், 8 மனைவி வச்சுக்கலாம் அப்படின்னு ஏதாவது கிறிஸ்தவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்களா? பொட்டு வைக்கிறது எங்களுக்கு பாரம்பரியம். எதுக்கு வைக்கிறது எங்களுக்கு பாரம்பரியம் இல்லையே சார். பொட்டு வைக்கக்கூடாதுன்னு பைபிள் எங்கேயும் சொல்லவே இல்லையே. எந்த பெந்தகோஸ்து சபையில பொட்டு வைக்க விடுறாங்க? இல்ல, அது அவர்களுடைய தனிப்பட்ட ஓடு கூட போட வெறும் காதோட அலைய விடுறாங்க சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் புடுங்கிட்டு விடுறதுதான் கிறிஸ்தவமா? இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலாக பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, நகை போடக்கூடாது அப்படின்ற கொள்கை உடையவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பைபிள் வந்து வெளியில் மாற்றங்களை உருவாக்குறதை விடவும் உள்ளுக்கு மாற்றங்கள் உருவாகும் போது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நீங்கள் அன்னை தெரசா வந்து பொட்டும் வைக்கல, பூவும் வைக்கல, நகையும் போடலை. அந்த அம்மாவை ஒரு நல்ல ஆன்மீக தாயாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏன் உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள பெந்தகோஸ்து பாஸ்டருடைய மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பெந்தகோஸ்து விசுவாசியை உங்களால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? அன்னை தெரசாவை ஏற்றுக்கிட்டீங்கல்ல. அன்னை தெரசா மாதிரி எத்தனையோ பேர் இன்றைக்கும் சிஸ்டர் நிர்மலா இருக்கிறாங்க, அதே சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டிஸில் அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களே. கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடிய இன்றைக்கும் அந்த சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க யாரும் பொட்டு வைக்கிறதும் கிடையாது, பூ வைக்கிறதும் கிடையாது, நகை போடுறதும் கிடையாது. அவங்கள அப்படியே ஏற்றுக்கிட்டீங்களே. இப்போ அதே மாதிரி இவங்களே நம்ம ஏற்றுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, நகை போடக்கூடாதுன்னு பைபிள் வசனம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்தது வெளியில் உள்ள மாற்றங்களை உருவாக்குவதற்காக அல்ல, அவர் உள்ளுக்கு தன்னை போல மாற்ற வந்தார்.